Hi students, in the previous video we studied about red blood corpuscles. In this video we are going to learn about white blood corpuscles and blood platelets. White blood corpuscles are also called as leukocytes. WBCs are colorless as they do not have the hemoglobin. We studied RBC are red in color because of the pigment hemoglobin. ஸோ டபிள்யூபிசி பார்த்தீங்கன்னா கலர் இல்லாமல் இருக்கும், ஏன்னா அதில் வந்து ஹீமோக்ளோபின் இல்லை. டபிள்யூபிசிஸ் ஆர் நியூக்ளியேட்டட். ஸோ டபிள்யூபிசியோட செல்ஸில் பார்த்தீங்கன்னா சென்டரில் வந்து நியூக்ளியை வந்து இருக்கும். WBCs are found in the bone marrow, spleen, thymus and the lymph nodes. ஸோ bone marrowன்றது தெரியும். bone marrow வந்து போனுக்குள்ள நடுவில் இருக்கிற அந்த சப்ஸ்டன்ஸ். ஸோ ஸ்ப்ளீன்ன்றது மண்ணீரல். தைமஸுங்கிறது வந்து ஒரு கிளாண்டு, அது வந்து நமக்கு இம்யூனிட்டியை கொடுக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா லிம்ப் நோட்ஸ். ஸோ இந்த தைமஸ்லேருந்து நிறையா வந்து லிம்ப் வெசல்ஸ் வரும். அந்த லிம்ப் வெசல்ஸ் அங்கங்கே வந்து லிம்ப் நோட்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணும். ஸோ இந்த ரீஜியன்லலாம் பார்த்திங்கன்னா இந்த WBCs வந்து ரொம்ப அதிகமான அளவில் இருக்கும். WBCs are capable of amoeboid movement. ஸோ இது வந்து என்ன பண்ணும், அமீபா மாதிரி அப்படியே வந்து மூவ் பண்ணி போகும். White blood corpuscles or the leukocytes are classified into granulocytes and agranulocytes based on the presence or absence of granules. ஸோ WBCயில் பார்த்தீங்கன்னா அதோடைய சைட்டோபிளாசமில் வந்து கிரானியூல்ஸ் இருக்குது இல்லாமல் இருக்கிறத வச்சு நம்ம வந்து அதை கிரானுலோசைட்ஸ் ஏகிரானுலோசைட்ஸ்னு ரெண்டு விதமாக பிரிக்கிறோம். Neutrophils, eosinophils and basophils, they form the granulocytes. Lymphocytes and monocytes are agranulocytes. Now coming to the granulocytes. Already I have told you, granulocytes, they contain granules in their cytoplasm. So granulocytesல பார்த்தீங்கன்னா அதோடைய சைட்டோபிளாசமில் granules இருக்கும். Their nucleus will be irregular or lobed. ஸோ நியூக்ளியஸ் பார்த்தீங்கன்னா அப்படியே irregulaராக இருக்கும், இல்லாட்டி வந்து லோப்டாக இருக்கும். Neutrophils. ஸோ neutrophils, so you can see the diagram. ஸோ there may be 2 to 7 lobes. ஸோ அதோட நியூக்ளியஸ் பார்த்தீங்கன்னா அப்படியே லோப்டாக இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதில் 2லேருந்து 7 லோப்ஸ் வரைக்கும் அதோடைய நியூக்ளியஸில் இருக்கும். ஸோ தேர் சைட்டோபிளாசம் பார்த்தீங்கன்னா சைட்டோபிளாசமில் வந்து நான் டாட்ஸாக வச்சுருக்கேன், ஏன்னா அது கிரானுலேட்டட் அப்படின்னு ஸ்பெசிஃபை பண்ணுறதுக்காக. ஸோ தேர் சைட்டோபிளாசம் ஹாவ் த கிரானியூல்ஸ். தே ஆர் லார்ஜ் இன் சைஸ். They form nearly 60 to 70% of the total leukocytes. ஸோ மொத்தமாக நமக்கு இருக்கிற WBC செல்ஸில் பார்த்தீங்கன்னா 60 to 70% எவ்வளோ இருக்குன்னா லூக்கோசைட்ஸ் இருக்கும். Their size increase in number during infection and inflammation. ஸோ நமக்கு ஏதாவது ஒரு பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் இல்லை வைரல் இன்ஃபெக்ஷன் நம்மளை தாக்குது அப்படின்றப்ப இந்த நியூட்ரோஃபில்ஸோட நம்பர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதுக்கப்புறம் ஒரு இன்ஃப்ளமேஷன் வரும்போதும், ஸோ இன்ஃப்ளமேஷன்றது என்னதுன்னா ஒரு வீக்கம். ஸோ நமக்கு ஏதாவது ஒரு சின்ன இது பட்டுச்சுன்னா என்ன ஆகும், அந்த இடத்துல அப்படியே வீங்கும். ஸோ அங்கே வந்து என்னென்னா அங்கே வந்து ஒரு வாஸ்குலர் ஃப்ளூயிட் வந்து ஃபில் ஆகி அந்த இடத்துல இன்ஃப்ளமேஷன் காஸ் ஆகுது. ஸோ அதுவும் நமக்கு வந்து ஒரு டைப் ஆஃப் இம்யூனிட்டி தான். ஸோ நமக்கு ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷன் இல்லை இன்ஃப்ளமேஷன் வரும்போது இந்த நியூட்ரோஃபில்ஸோட நம்பர் வந்து இன்க்ரீஸாக இருக்கும். The next granulocyte is eosinophils. So their nucleus will be bilobed. ஸோ இதோட நியூக்ளியஸ் பார்த்திங்கன்னா 2 லோப் இருக்கும். இதே மாதிரி பார்த்திங்கன்னா அதோடைய சைட்டோபிளாசமில் கிரானியூல்ஸ் வந்து இருக்கும். They form nearly 2 to 3% of the total leukocytes. ஸோ மொத்த லூக்கோசைட்ஸில் வந்து 2 to 3% வந்து நமக்கு ஈஸ்னோஃபில்ஸ் இருக்கும். ஸோ நமக்கு ஏதாவது ஒரு அலர்ஜி இல்லை பேரசைட்டிக் இன்ஃபெக்ஷன்ஸ் வரும்போது இதோடைய நம்பர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ their number increases when we have allergy and any parasitic infections. So it brings about detoxification of toxins. ஸோ ஏதாவது ஒரு பேரசைட்டிக் இன்ஃபெக்ஷன் வரும்போது என்ன ஆகும், அந்த பேரசைட் வந்து நம்ம உடம்புல வந்து அதோடைய டாக்ஸினை வந்து ரிலீஸ் பண்ணும். அந்த டாக்ஸினை வந்து
இதோடைய தன்மையை வந்து குறைக்கிறதுக்காக வந்து இந்த ஈஸ்னோஃபில்ஸ் வந்து ஆக்ட் பண்ணும். ஸோ இட் பிரிங்ஸ் அபவுட் டீடாக்சிஃபிகேஷன்றது வந்து நச்சுத்தன்மையை அழிக்கிறது. ஸோ இட் பிரிங்ஸ் அபவுட் த டீடாக்சிஃபிகேஷன் ஆஃப் த டாக்ஸின்ஸ் that is brought about by the parasites. Next granulocyte is the basophils. ஸோ தேர் நியூக்ளியஸ் வில் பி லோப்டு. ஸோ அது வந்து அப்படியே ஹெச் ஷேப்பில் இருக்கலாம், இல்லை என்ன மாதிரி இருக்கலாம். அதுவும் வந்து பேசோஃபில்ஸோட நியூக்ளியஸ் வந்து லோப்டாக இருக்கும். தே ஃபார்ம் 0.5 to 1% ஆஃப் த டோட்டல் லூக்கோசைட். ஸோ மொத்த லூக்கோசைட்ஸில் 0.5லேருந்து 1% வந்து தே ஃபார்ம். ஸோ ஏதாவது ஒரு இன்ஃப்ளமேஷன் இருக்கும் போது தே வில் பி ரிலீஸிங் த chemicals. So they release chemicals during the process of inflammation. So inflammation சொன்ன that is also one way of immunity. நமக்கு எதிர்ப்பு சக்தியை கொடுக்கறதுக்கு அந்த இன்ஃப்ளமேஷன் வந்து காஸ் ஆகும், ஒரு வீக்கம் ஃபார்ம் ஆகும். அந்த வீக்கம் ஃபார்ம் பண்ணும் போது என்ன பண்ணும், இது ஒரு கெமிக்கல் அலார்ம் சிக்னல்ஸ் வந்து கிரியேட் பண்ணி அந்த இடத்துல வந்து அப்படியே ட்ராப் பண்ணி வச்சிருக்கிற அந்த டாக்ஸினை வந்து அழிக்கும். ஸோ தே ரிலீஸ் த கெமிக்கல்ஸ் டியூரிங் த ப்ராசஸ் ஆஃப் இன்ஃப்ளமேஷன். Next, agranulocytes. So already I have told you granules are not found in the cytoplasm of these cells. So agranulocytesல பார்த்தீங்கன்னா WBCல வந்து எதுலலாம் கிரானியூல்ஸ் உங்களோட சைட்டோபிளாசமில் இல்லாமல் இருக்கோ அதை வந்து நம்ம agranulocytes அப்படின்னு சொல்கிறோம். ஸோ lymphocytes they form 20 to 25% of the total leukocytes. So மொத்த leukocytesல வந்து 20 to 25% வந்து lymphocytes. They produce antibodies during the bacterial and viral infection. ஸோ நமக்கு ஏதாவது ஒரு பாக்டீரியல் இல்லை வைரல் இன்ஃபெக்ஷன் வரும்போது இந்த லிம்போசைட்ஸ் வந்து என்ன ப்ரொடியூஸ் பண்ணுன்னா அந்த ஆன்டிஜனுக்கு எதிராக நமக்கு ஆன்டிபாடிஸ் ப்ரொடியூஸ் பண்ணி நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணும். The next agranulocyte is monocytes. The monocytes are the largest leukocytes. They may ask in one word. The largest leukocytes are monocytes. So they will be having amoeboid shape. பார்த்தீங்கன்னா அதோடைய ஷேப் பார்த்தீங்கன்னா நல்ல அமீபாய்டாக இருக்கும். They form 5 to 6% of the total leukocytes. ஸோ மொத்த லூக்கோசைட்ஸில் 5லேருந்து 6% இருக்கும். They are phagocytic and engulf bacteria. ஸோ phagocytic அப்படின்னா என்னதுன்னா ஒரு phagocytosis ப்ராசஸை வந்து அது இது பண்ணும். ஒரு பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் இல்லை ஒரு வைரல் இன்ஃபெக்ஷன் ஒரு ஏதாவது ஒரு இது வரும்போது ஒரு பாரசைட் வந்து நம்மளை அட்டாக் பண்ணும்போது என்ன பண்ணுன்னா இது வந்து அப்படியே வந்து இதோட அமீபாய்டு மூமெண்ட்டால் என்ன பண்ணுன்னா அப்படியே வந்து அந்த பாரசைட்டை வந்து அப்படியே என்கல்ஃப் பண்ணி அதை அழிச்சிடும். அந்த ப்ராசஸை நம்ம ஃபேகோசைட்டாசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதனால தான் இதை வந்து ஃபேகோசைட்டிக் அப்படின்னு சொல்லுவோம். ஃபேகோசைட்டிக்னா என்னது, எந்த ஒரு பாரசைட்டையும் அப்படியே வந்து ஃபுட் என்கல்ஃப் பண்ணுற மாதிரி என்கல்ஃப் பண்ணி அதை டைஜஸ்ட் பண்ணிடுறது. They are phagocytic and they engulf the bacteria. There are about 8,000 to 10,000 white blood corpuscles in our blood. Their lifespan is about 10 to 20 days. So far we studied about the white blood corpuscles or leukocytes. This is one important 4-mark question answer. You have to learn this with the diagram. Blood platelets or thrombocytes. If you cut your finger or when you get hurt yourself, what will happen? The blood will bleed. So after some time, if you press, it will clot and the bleeding stops. That is because of this blood platelets or the thrombocytes. These cells are small and these cells are also colorless. ஸோ பிளட் பிளேட்லெட்ஸ் பார்த்திங்கன்னா நம்மளுக்குடைய பிளட் கிளாட்டிங்க்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான செல்ஸ். இது வந்து எப்படி இருக்குன்னா சின்னதாக இருக்கும், கலர்லெஸ்ஸாக இருக்கும். They do not have the nucleus. So there are about 250,000 to 4 lakh blood platelets per cubic millimeter of blood. ஸோ நமக்கு பார்த்திங்கன்னா
2,50,000லேருந்து 4 lakhs வரைக்கும் blood platelet cells இருக்கும் ஒரு cubic millimeter of bloodல. Their lifespan is about 8 to 10 days. They play an important role in the clotting of blood. ஸோ நம்ம ஏதாவது ஒரு wound அப்படின்னா என்ன ஆகும், ஒரு woundல ஒரு இன்ஜுரி வரும்போது அந்த இடத்துல blood clot ஆனால் தான் என்ன ஆகும், blood loss வந்து நம்ம ப்ரிவெண்ட் பண்ணலாம். ஸோ இந்த blood clottingக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான செல்ஸ் வந்து இந்த blood platelets இல்லை வந்து அதை thrombocytesனு சொல்லுவோம். இந்த blood platelets வந்து என்ன பண்ணணும்னா அந்த இடத்துல வந்து ஒரு இன்ஜுரி வர இடத்துல ஒரு கிளாட் ஃபார்ம் பண்ணி அப்படியே உறைஞ்சி போக வச்சு நம்மளுடைய பிளட் லாஸ், அதிகமான பிளட் லாஸை வந்து ப்ரிவெண்ட் பண்ணுது. தட் இஸ் த மெயின் ஃபங்க்ஷன் ஆஃப் த பிளட் பிளேட்லெட்ஸ். ஸோ தே ஃபார்ம் ஏ கிளாட் அட் த சைட் ஆஃப் இன்ஜுரி. எங்கே இன்ஜுரி நடந்திருக்கோ அந்த இடத்துல வந்து ஒரு கிளாட் ஃபார்ம் பண்ணி இந்த பிளட் லாஸை வந்து தடுப்பு. We studied decrease in number of erythrocytes or the red blood corpuscles leads to anemia. The increase in number of leukocytes or the white blood corpuscles leads to leukocytosis. ஸோ நமக்கு லூக்கோசைட்ஸ் வந்து ரொம்ப அதிகமான அளவில் இருந்துச்சுன்னா அது என்ன சொல்லுவோம், leukocytosis. If there is decrease in number of leukocytes, ஸோ நம்ம எந்த அளவுக்கு இருக்கணுமோ அதுக்கு அந்த அளவுக்கு 8,000க்கு கீழே இருந்துச்சு, 6,000க்கு கீழே இருந்துச்சுன்னா அது என்ன சொல்லுவோம்னா லூக்கோபீனியா. த்ராம்போசைட்டோபீனியா, தட் இஸ் டிக்ரீஸ் இன் நம்பர் ஆஃப் த்ராம்போசைட்ஸ். ஸோ நமக்கு இந்த 2,50,000 விட ரொம்ப கீழே இருந்துச்சு அப்படின்னா we say it as thrombocytopenia. So this may be asked as 1 mark. Hope all have understood today's topic. If you have any doubt, you can ask me. Write home test on white blood corpuscles and post your answers. Stay home, stay safe. Thank you, children.